Hello students, in the video la namba class 10 maths example chapter 1 real numbers la exercise 1.3 problem solve பண்ண போறோம். அதுல question number 1 to question number 9 வந்து deleted syllabus, so அதை skip பண்ணிட்டு question number 10 ல இருந்து start பண்றோம். So question number 10 பாத்தீங்கன்னா prove that root 3 plus root 5 is irrational. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நம்ம கான்ட்ரடிக்டரி மெத்தடில் தான் சால்வ் பண்ணணும். கான்ட்ரடிக்டரி மெத்தட் அப்படின்னா என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம அதை அசியூம் பண்ணிக்கணும். இங்கே ரூட் 3 + ரூட் 5 வந்து இரேஷனல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு அசியூம் தட் ரூட் 3 + ரூட் 5 இஸ் ரேஷனல். ஸோ நம்ம அதை அசம்ஷனை எழுதிக்கலாம். லெட் ரூட் 3 + ரூட் 5 இஸ் ரேஷனல். ஓகே, இப்போ இது ரேஷனல் நம்பராக இருந்தால் எந்த ஃபார்மில் இருக்கும்? P/Q ஃபார்மில் இருக்கும். இப்போ ரூட் 3 + ரூட் 5 இஸ் ஈக்குவல் டு P/Q, where P and Q are co-prime integers and Q not equal to 0. Now, either root 3 left hand side வச்சுட்டு root 5 right hand side கொண்டு போகணும், இல்லை root 5 left hand side வச்சுட்டு root 3 right hand side கொண்டு போகணும். எது வேணாலும் செய்யலாம். So let me keep root 3 on the left hand side and move the root 5 to the right hand side. So it will become minus root 5. இப்போ நான் I'm going to square on both the sides. ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுங்க. இப்போ ரூட் 3 ஸ்கொயர் என்னது? 3. இதை வந்து நீங்கள் a minus b the whole square ஃபார்மில் சால்வ் பண்ணணும். இப்போ a minus b whole square ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. a minus b the whole square என்னது? a square minus 2ab plus b square. இங்கே a வந்து p/q, b வந்து root 5. அப்போ p/q the whole square minus 2, a வந்து p/q, b root 5 plus b square na root 5 the whole square. இப்போ simplify பண்ணிங்கன்னா p square by q square minus 2 root 5 p/q plus root 5 square வந்து 5. இந்த பக்கம் 3 இருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த root 5 இருக்கிற டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துட்டு இந்த 3 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடலாம். இது மைனஸில் இருக்கனால இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் வரும்போது அது ப்ளஸ் ஆகிடும். ஸோ 2 root 5 p/q equal to p square by q square plus 5. இந்த 3 வந்து minus 3 ஆகிடும். So it becomes p square by q square plus 2. ஸோ இப்போ நம்மளுக்கு 2 root 5 p/q equal to p square by q square plus 2னு இருக்குது. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடை நீங்கள் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். யூ கேன் டேக் LCM. ஸோ இட் பிகம்ஸ் p square plus 2q square. இப்போ உங்களுக்கு என்ன இருக்குது? 2 root 5 p/q equal to p square plus 2q square by q squareனு இருக்குது. இதில் q ஸ்கொயரில் ஒரு q கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு ரிமைனிங் ஒரு q இருக்கும். சப்போ உங்களுக்கு வந்து இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் p square plus 2q square by qன்னு இருக்கும். இப்போ நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? 2 root 5 p இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் p square plus 2q square by qன்னு இருக்குது. இப்போ நம்ம root 5 மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் ஆப்போசிட்டில் கொண்டு போகிறோம். அப்போ root 5 மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கலாம். ஆல்ரெடி ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ நம்ம என்ன ரிமைனிங் எக்ஸஸாக என்ன இருக்குது? இந்த 2ம் p-யும் நம்ம மூவ் பண்ணணும். அப்போ 2p இது நியூமரேட்டரில் இருக்கு இல்லையா? ஆப்போசிட் சைடில் போகும்போது டினாமினேட்டர் ஆகிடும். இப்போ root 5 equal to p square plus 2q square by 2pq squareனு இருக்கும். இப்போது we know that p and q are co-prime integers. அப்போது pயும் qவும் நம்மளுக்கு இன்டீஜர்ஸ்னும் போது நீங்கள் இன்டீஜர்ஸை ஆட் பண்ணால் சப்ட்ராக்ட் பண்ணாலும் அகெயின் இட் இஸ் கோயிங் டு பி இன்டீஜர் அண்ட் இட் இஸ் இன் p/q ஃபார்ம். ஸோ திஸ் ரைட் ஹேண்ட் சைட் இஸ் ரேஷனல் நம்பர். ஸோ அப்போது நீங்கள் எப்படி சொல்லலாம்? Since p and q are integers, RHS equal to rational number. Okay, but we know that root 5 is irrational இல்லையா? நம்மளுக்கு அது irrational நம்பர்னு தெரியும்ல root 5. ஏன்னா ரூட்டுக்குள்ள நம்மளுக்கு ஒரு நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்கு. அப்போ therefore left hand side is not equal to right hand side. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக வரலன்னா என்ன அர்த்தம்? நம்ம அசியூம் பண்ணது ராங் இல்லையா? ஸோ அப்போது அசியூம் பண்ணது ராங்னா நம்மளோட அசம்ஷன் ராங்னும் போது நம்ம ஃபைனலி என்ன கன்க்ளூட் பண்ணணும்? Therefore, our
assumption is contradictory. Therefore, root 3 plus root 5 is irrational. Okay, இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து 11th. ஸோ 11th கொஸ்டின் என்னன்னா, show that 12 power n cannot end with the digit 0 or 5 for any natural number n. ஸோ நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், ஏதாவது ஒரு நம்பர் 0ல் இல்லைனா 5ல் எண்ட் ஆகணும்னா அந்த நம்பரோட ஃபேக்டர்ஸ் எய்தர் 0வாக இருக்கணும் இல்லை 5 இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 12 பவர் n, அது 12 raised to the power 1 இருக்கலாம், 12 raised to the power 2 இருக்கலாம், 12 raised to the power 3 இருக்கலாம். பிகாஸ் n is any natural numberல n வந்து 1 2 3 4 till infinity என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ 12 raised to the power anything அது வந்து 0 இல்லை 5ல் எண்ட் ஆகுமான்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா, இந்த 12ஓட ஃபேக்டர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த ஃபேக்டர்ஸில் 0 there is 5 இருக்கான்னு பார்க்கணும். 0 இருக்கான்னு பார்க்க மாட்டோம், இதோட எந்த நம்பரோட ஃபேக்டரும் 0 இருக்காது. ஸோ அப்போது எந்த நம்பருமே 0 or 5ல் எண்ட் ஆகணும்னா கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 5ஆக இருக்கணும். ஓகே, அப்போ 12ல் 5 ஃபேக்டர் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், ஃபைண்ட் த ப்ரைம் ஃபேக்டர்ஸ். ஸோ 2 6 are 12, 2 3s are 3 1s are. இப்போ 12ஓட ஃபேக்டர் என்னது, 2 into 2 into 3. இங்கே 5ன்னு ஒரு ஃபேக்டர் இல்லவே இல்லை. அப்போது 12 raised to the power n வந்து cannot end with the digit 0 or 5. ரீசன் என்னது, பிகாஸ் 5 is not a factor. ஸோ அப்போ எந்த ஒரு நம்பர் 0 or 5ல் எண்ட் ஆகும்னா அந்த நம்பரோட ஃபேக்டர் 5 இருந்தால் மட்டும்தான். அப்போது உங்களோட ஆன்சர் என்னது, கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஷோ தட் திஸ் cannot end. ஓகே, அப்போது therefore 12 power n cannot end with 0 or 5 since 5 is not a factor of 12. The reason. Okay, next question வந்து 12th question ரொம்ப important. So on a morning walk 3 persons step off together and their steps measure 40 centimeter, 42 centimeter and 45 centimeter respectively. What is the minimum distance each should walk so that each can cover the same distance in complete steps? So இந்த questionல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 persons அவங்களோட ஃபுட் ஸ்டெப்போட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒருத்தரோட ஃபுட் ஸ்டெப் வந்து 40 சென்டிமீட்டர், செகண்ட் பர்சனோடது 42 சென்டிமீட்டர், தேர்ட் பர்சனோடது 45 சென்டிமீட்டர். இப்போ இந்த 3 பேரும் இப்போ ரூமை விட்டு வெளியில் வரும்போது அந்த 3 பேருமே ஒன்றா தான் ஸ்டெப் அவுட் பண்ணுறாங்க அந்த ரூம்லேருந்து. அப்போது என்ன நீ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, வாட் இஸ் த மினிமம் டிஸ்டன்ஸ் ஈச் ஷுட் வாக் ஸோ தட் ஈச் கேன் கவர் த சேம் டிஸ்டன்ஸ் இன் கம்ப்ளீட் ஸ்டெப்ஸ். கம்ப்ளீட் ஸ்டெப்ஸ்னா என்னது, பாதி ஃபூட்டை மட்டும் வைக்காமல் கம்ப்ளீட் ஃபூட்டை வந்து வச்சு நடக்கிறாங்க. ஸோ அதில் 3 மெம்பர்ஸும் சேம் டிஸ்டன்ஸ் வாக் பண்ணணும். அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ நம்ம சொல்யூஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா எழுதணும். எப்போவுமே யூ ஹவ் டு ஸ்டார்ட் வித் கிவன் டேட்டா. லெட் அஸ் அஸ்யூம் தட் இந்த 3 பர்சன்ஸையும் வந்து ஏபிசின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஏயோட ஃபுட் ஸ்டெப் என்னது 40 சென்டிமீட்டர், பியோட ஃபுட் ஸ்டெப் 42 சென்டிமீட்டர், சியோட ஃபுட் ஸ்டெப் 45 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நீங்கள் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆல் த 3 பர்சன்ஸ் ஹேஸ் டு வாக். 3 பேரும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நடக்கணும். ஓகே, ஸோ அப்போ 3 பேரும் சேம் டிஸ்டன்ஸ் நடந்து போகணும். அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது ஆல்ரெடி நான் ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ஒரு வேர்பல் ப்ராப்ளம், ஒரு வேர்ட் ப்ராப்ளம் இருக்குது, அதில் நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணுமா இல்லை எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமான்னு எப்படி டிசைட் பண்ணணும்னா, அதில் கொடுத்துருக்கிற மினிமம் டிஸ்டன்ஸ் இல்லை லார்ஜஸ்ட்டு கிரேட்டஸ்ட்டு அதெல்லாம் நீங்கள் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, அப்போது இது வந்து கிவன் நம்பர்ஸ் 40, 42, 45. இவங்க இந்த 3 மெம்பர்ஸும் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் நடந்து போகிறாங்க. அந்த டிஸ்டன்ஸ் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்டெப்ஸை விட அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக தான் இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிற நம்பர் வந்து இட் இஸ் கோயிங் டு பி லார்ஜர் தேன் தீஸ் 3 நம்பர். இந்த 3 நம்பரை விட லார்ஜராக இருக்க போகுது. அப்போது எந்த நம்பர் எப்போவுமே லார்ஜராக இருக்கும், எப்போவுமே ஃபேக்டரை விட மல்டிபிள் தான் கிரேட்டராக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 12 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா
அதோட ஃபேக்டர்ஸ் என்ன 2 6 are 12 இல்லைனா 3 4 are 12 இப்போ 2 6 என்னது ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 3 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 இப்போ 12ன்றது என்னது யூ கேன் சே மல்டிபிள் ஆஃப் 2ன்னு சொல்லலாம் மல்டிபிள் ஆஃப் 6 சொல்லலாம் மல்டிபிள் ஆஃப் 3 ஆர் மல்டிபிள் ஆஃப் 4ன்னு சொல்லலாம் எப்போவுமே மல்டிபிள்ஸ் வந்து ஃபேக்டர்ஸை விட கிரேட்டராக இருக்கும் அப்போ நீங்கள் இப்போ இந்த கொஸ்டினில் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது greater than the given numbers அப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறது ஒரு மல்டிபிள் இந்த 3 நம்பர்ஸோட மல்டிபிள் அப்போ என்னது எல்சிஎம் தான் வந்து மல்டிபிள் கண்டுபிடிப்பீங்க கரெக்டா லோயஸ்ட் காமன் மல்டிபிள் ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் lowest common multiple of 40, 42 and 45 okay so இது find out பண்ணிட்டீங்கன்னா that is your answer so இப்போ அது என்ன பண்ணுவோம் you have to write the factors of 40 factors of 42 factors of 45 prime factors தான் எழுதணும் okay so இப்போ factors of 40 பார்த்தீங்கன்னா 2 power 3 into 5 power 1 42 வந்து 2 power 1 into 3 power 1 into 7 power 1 45 ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 power 2 into 5 power 1 ஓகே இப்போ நம்ம எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்போம் எல்லா ஃபேக்டர்ஸையுமே நம்ம எழுதணும் ஓகே ஸோ இப்போ 2 3 5 7 அண்ட் பவர்ஸ் எப்படி எழுதணும் பவர்ஸ் வந்து அந்த ஃபேக்டர்ஸோட இது வந்து லோயஸ்ட் காமன் மல்டிபிள் அப்போ ஹையஸ்ட் பவரை எடுக்கணும் நீங்கள் இப்போ 2ல் 2 power 3 இருக்கு 2 power 1 இருக்கு அப்போ எது ஹையஸ்ட் 2 power 3 தான் நெக்ஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா 3 power 1 3 power 2 இருக்கு அப்போ 3 power 2 தான் ஹையஸ்ட் 5ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே சேம் பவர் 5 power 1 போட்டுடலாம் 7 வந்து 7 power 1 அது இப்போ 7 power 1 அவ்வளோதான் ஓகே ஸோ அப்போ இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு இது செப்பரேட் ஸோ இப்போ 8 into 9 5 into 7 35 okay so this is 72 into 35 so when you multiply you will get 2520 this is your answer okay hello students in the video la number question number 13 exercise 1.3 la solve panna porom so question number 13 pathina write the denominator of the rational number 257 by 5000 in the form 2 power m into 5 power n where m n are non-negative integers hence write its decimal expansion without actual division so என்ன சொல்றாங்கன்னா இந்த நம்பரோட டினாமினேட்டரை 2 power m into 5 power n இந்த ஃபார்ம்ல டினாமினேட்டரை எழுதணும் அதுக்கப்புறம் அந்த நம்பரோட டெசிமல் எக்ஸ்பான்ஷன் கண்டுபிடிக்கணும் டிவைட் பண்ணாம ஓகே ஸோ சொல்யூஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னா 257 by 5000 ஃபர்ஸ்ட் டினாமினேட்டரோட ஃபேக்டர்ஸை நம்ம எழுதணும் அது எந்த ஃபார்மில் எழுதணும் 2 power m into 5 power n ஃபார்மில் அப்போ நீங்கள் இந்த 5000ஓட ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஸோ ஓகே ஸோ இப்போது 5000ஓட ஃபேக்டர்ஸ் வந்து நான் இங்கே ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எழுதிட்டேன் ஸோ இப்போது 257 by இதில் 5 வந்து ஃபஸ்ட்டு 2 எழுதிக்கிறேன் 2 வந்து 3 டைம்ஸ் இருக்குது ஸோ இப்போ 2 power 3 அண்ட் 5 வந்து 1 2 3 4 டைம்ஸ் இருக்குது ஸோ இப்போ 5 to the power 4 ஸோ இப்போ நான் அவங்க சொன்ன மாதிரி 2 power m into 5 power n அப்போ 2 power 3 into 5 power 4னு எழுதியாச்சு ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க ரைட் இட்ஸ் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் வித்தவுட் ஆக்சுவல் டிவிஷன் ஸோ அது ரொம்ப ஈஸி நம்ம என்ன பண்ணணும் ரெண்டு இப்போ 2 into 5 நம்மளுக்கு 10 இல்லையா எப்போ மல்டிப்ளை பண்ண முடியும் பவர் சேமாக இருந்தால் நீங்கள் பேஸை மல்டிப்ளை பண்ணலாம் இப்போ பவர் சேம் ஆக்கணும்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 power 3 into 5 power 4 எனக்கு இந்த 2 power 4 வரணும் ஸோ யூ ஹவ் டு மல்டிப்ளை 2 to the denominator ஸோ ஆப்வியஸ்லி நியூமரேட்டருக்கும் நீங்கள் 2 மல்டிப்ளை பண்ணணும் அப்போ என்ன ஆகும் 257 into 2 வந்து 514 இது வந்து 2 power 4 into 5 power 4 இருக்கும் அப்போது இது என்ன பண்ணலாம் டினாமினேட்டரில் பவர் சேமாக இருந்ததுன்னா நீங்கள் பேஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு பவரை 1 டைம் எழுதிடலாம் அப்போ இது 514 அப்போ இது என்னது 514 2 into 5 என்னது 10 to the power 4 இதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக எழுதலாம் இப்போ நீங்கள் டிவைடே பண்ண வேண்டாம் இப்போது 514 அப்படியே எழுதுங்க 10 raised to the power of 4ன்னு இருக்குது அப்போது இந்த 4னா நீங்கள் 4 digits left hand sideல மூவ் பண்ணி டெசிமல் பாயிண்ட்டை வைக்கணும் 1 2 3 digits தான் இருக்குது ஒரு 0 போட்டுக்கோங்க அப்போ 1 2 3
4 டிஜிட்ஸ், அதுக்கப்புறம் டெசிமல் பாயிண்ட்டை வைக்கணும். ஸோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி எதுவுமே இல்லாதனால ஒரு 0 போட்டுரும். இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகே.